நிலையாமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறிவிலிந்தற்று. சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவாது. கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். நாளென ஒன்று போர் காட்டி உயிரீரும் வாழ துணர்வார் பெறின். வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயலை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்கள். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யாப்படும். வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும். நெருநலுல நொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத் திவ்வுலகு. இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும். ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியுமல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்க்கையை பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள். குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடுயிரிடை நட்பு. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான். உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதைப் போன்றது பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு. புக்கிலமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிருக்கு. உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது.